ஒரு நாள் ஒரு பிரம்ம ரிஷி கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தார். யசோதை அவர்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஆனா ரிஷி இல்ல இல்ல, நானே சமைச்சு சாப்பிடுறேன்னு கூறினார். அப்ப யசோதை கேட்டாங்க, என்ன சமைப்பீங்க? ரிஷி சொன்னார், கஞ்சி. யசோதை உடனே தேவையான பொருட்களை கொடுத்தாங்க. ரிஷி அந்த கஞ்சியை சமைச்சு முடிச்சு சாப்பிடுறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு பிரார்த்தனை பண்ணினார். ஐயோ சீனிதனே, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, எனக்கு மீதி விடுங்க. கண்களை திறந்தா பாருங்க, கிருஷ்ணா அந்த கஞ்சியை சாப்பிட்டுட்டான். ரிஷிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. யசோதையை கூப்பிட்டு, பாருங்க இந்த பையன் என்ன பண்ணி இருக்கான்னு கேட்டார். யசோதை மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சமைக்க தேவையான பொருட்களை கொடுத்தாங்க. ரிஷி மறுபடியும் கஞ்சி சமைச்சார். ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா அதுல மூக்கு பொத்திட்டான். ரிஷிக்கு இன்னும் கோபம் வந்துடுச்சு. இங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். யசோதை கிருஷ்ணாட்ட கேட்டாங்க, ஏண்டா அப்பா சாப்பாட்டை சாப்பிட்டே? கிருஷ்ணா சொன்னான், அம்மா என் தப்பு இல்ல. ரிஷி தானே கூப்பிட்டார். அப்புறம் ரிஷிக்கு தன் தப்பு புரிஞ்சிடுச்சு. திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டு கிருஷ்ணா மூக்கு பொத்தின அந்த கஞ்சியையே சாப்பிட்டார்.